அப்படியா? நீ தயாரா? இந்த பெட்டிகள் என்ன? வணக்கம். பொத்தானை அழுத்துங்கள். ஏதேனும்? அப்ப நான் பச்சையை தேர்வு பண்றேன். ஊரே வாழ்த்துக்கள் ஜில், உனக்கு முதல் முறையே அதிர்ஷ்டம். நீ ஒரு முழு குவியலான பாப்கார்ன் பெறுகிறாய், மேலும் துல்லியமாக மக்காச்சோள விதைகள். நீயே அவற்றிலிருந்து பாப்கார்ன் செய்யலாம். ஓ மை காஷ்! மற்றும் ஒரு வாளி கேக்கின் மேல் செர்ரி போன்றது. இதனை அனுபவிக்கவும். ஹா ஜில், ஒரு வாளி உங்களுக்கு நன்றாக பொருந்துகிறது. ஓ, இவை சாதாரண தானியங்கள். அவைகள் குறைந்தபட்சம் சுவையாக இருக்கலாம். ஊஃப், இல்லை, அவை மிகவும் கடினமாகவே உள்ளன. இப்பொழுது பொத்தானை அழுத்துவது எனது முறை என்று தெரிகிறது. அது இருக்கட்டும். சிவப்பு. மன்னிக்கவும், ஆனால் இந்த பொத்தானை போல சிவப்பான மிளகாய் கிடைத்தது. உன் வாயை திற. ருசியானது. உங்களுக்கு மிகவும் காரமான மதிய உணவு காத்திருக்கிறது. நான் இங்கே எரிய போகிறேன். சரி, நிச்சயமாக எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும். ஆனால் முதலில் அதிலிருந்து மிளகாய்களை எல்லாம் எடுக்க வேண்டும். அது எப்படி நேராக என் வாயில் வந்தது? ஏதோ நடக்கப் போகிறது. இது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது. அது சூடாகவும் இருக்கிறது. ஜில், உன் தலை முடி எரிகிறது. அட ஓ இல்ல. முக்கியமான விஷயம், அதை அணைக்க நேரம் கிடைக்க வேண்டும். ஓ, மற்றும் டெட் என்னை நோக்கி சுட்டிக்காட்டியது நல்லது. ஆனால் என் மக்காச்சோள குண்டுகள் இறுதியாக சாதாரண பாப்கார்னாக மாறிவிட்டன. இப்போது நான் அதை பாதுகாப்பாக ரசிக்க முடியும் மற்றும் என் பற்களை எல்லாம் உடைத்து விடுவேன் என்று பயப்பட தேவையில்லை. ஓ, அது மிகவும் சுவையாக இருக்கிறது. அவசரமாக எனக்கு சாப்பிட ஏதாவது தேவை. அப்படியா டெட், உன்னை வாழ்த்துகிறேன். நீ மிளகாய்களை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கழுவவும் முடியும். மார்ஸ் சாக்லேட்டிலிருந்து ஒரு சுவையான மில்க் ஷேக் உன்னை காத்திருக்கிறது. உன் வாயை திற. எவ்வளவு நல்லது மற்றும் சுவையானது. இப்போது நான் உலகில் மிகவும் மகிழ்ச்சியான நபர். இறுதியாக காரத்தன்மை என் வாயிலிருந்து மறைந்தது. ஜில், இப்போது நீ குமிழியை அழுத்து. இந்த முறை நான் மஞ்சளை தேர்வு செய்கிறேன். அது சூரியனை போல தெரிகிறது. வாவ், இரண்டாவது முறை அதிர்ஷ்டம். ஜில், உனக்காக ஒரு சுவையான மற்றும் மிகப்பெரிய டோனட் காத்திருக்கிறது. அது பிடி. ரொம்ப நன்றி. முக்கியமாக இதை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கிறது. அதை உங்கள் கழுத்தில போட்டு மகிழுங்கள். வாவ். நான் நிறைய பொத்தான்களை அழுத்தினால் அப்போது இன்னும் சிறுநீபல் கிடைக்கும். வாவ், என்ன ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. வாவ், நான் டெடுடன் பெட்டிக்குள் கேக் செய்ய முடியும். நிச்சயமாக மாவுடன் தொடங்க வேண்டும். அதை ஊற்றுவோம். ஆமா, நிச்சயமாக நான் மொத்த மாவை சாப்பிட விரும்பவில்லை. கவலைப்படாதே, அதுவே எல்லாம் இல்லை. அடுத்தது நூடெல்லா உன்னை காத்திருக்கிறது. இந்த பெரிய ஜாடி சாக்லேட் பேஸ்ட பாரு. இது எல்லாம் இப்போது உன்னுடையது. ஆனால் நூடெல்லாவே முடிவு இல்லை. வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இல்லாமல் நான் எங்கு போக முடியும்? போகலாம். அது இல்லாமல் கேக் நிச்சயமாக வேலை செய்யாது. எதுவும் அங்கே செல்லாமல் இருக்க உங்கள் கண்களை மூடி சுவையை அனுபவிக்கவும். எவ்வளவு குளிர்! சாக்லேட் மற்றும் மிட்டாய் ஊற்றப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இது என் முறைதானா? நான் என் டோனட்டை முடித்து விட்டேன். இந்த முறை நான் ஒரு கவர்ச்சியான இளஞ்சிவப்பு பொத்தானை தேர்வு செய்வேன். ஜில், துரதிருஷ்டவசமாக இந்த கவர்ச்சியான பொத்தான் கவர்ச்சியற்ற பசையை மறைக்கிறது. ஆனால் உனக்காக நான் ரைன்ஸ்டோன்களும் மற்ற கிளிட்டர்களும் கொண்ட பசையை கண்டுபிடித்தேன். உனக்கு இது திருப்தி அளிக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் அதை ஊற்றுவோம். பசை எவ்வளவு பயங்கரம்! நான் முழுவதும் ஒட்டிக்கொள்வேன். மிகவும் மன்னிக்கவும். நான் இதை எப்படி நீக்குவது? ஐயோ, இது அருவருப்பாக இருக்கிறது. நான் என்ன செய்தேன்?
புருவங்கள் இல்லாமல் நான் பேயை போல இருக்கிறேன். அவற்றை அவற்றின் இடத்திற்கு திருப்பி வைக்க அவசரமாக தேவை. அதை எப்படி செய்வது? இது வேலை செய்யவில்லை. இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஓ, இறுதியாக இப்போது நான் முன்பிருந்ததைப் போல அழகாக இருக்கிறேன். ஓ, டெட், பொத்தானை அழுத்துவதற்கு உன்முறை. எளிதாக. எனக்கு மிகவும் நல்ல உணர்வு உள்ளது. ஒரு நீல பொத்தானை இருக்கட்டும். உங்கள் முன்னறிவிப்பு தவறவில்லை. சரியான தர்பூசணி உங்களை காத்திருக்கிறது. தர்பூசணி கனமாக இருப்பதால் ஒரு ஹெல்மெட் அணியுங்கள். அடடே, ஓ எவ்வளவு வலியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தர்பூசணிக்காய் நிமித்தம் பொறுத்து கொள்ளலாம். ஓ, இறுதியாக நான் அமைதியாக ஒரு சுவையான உணவை அனுபவிக்க முடிகிறது. யாரும் என்னை எதுவும் ஊற்ற மாட்டார்கள். மேலும் விதைகளை மற்றும் தோல்களை துப்புவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த வெள்ளரிக்காய் தோலின் மழை என்ன? ஓ, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ, என் ஃபேவரட் வயக்கு உன்னை காத்திருக்கும் விதைகள் குவியல் இன்னும் இருக்கின்றன. ஓ, நீ என்ன கிட்டத்தட்ட கொன்னுட்ட. நீ என்ன செய்தாய்? நீங்களும் எப்போது அந்த பொத்தானை அழுத்தினீர்கள்? இப்போது இது வேடிக்கையாக இருக்கும். ஜில், கவனமாக இரு. உன்னை காத்திருக்கும் பல சர்க்கரை பானை மற்றும் டீன் உள்ளன. ஓ, ஓ, இது போதுமானதாக இருக்கலாம். நான் இனி எதையும் பார்க்க முடியவில்லை. ஓ, நிறுத்து. கத்தாதே. கேன்கள் ஏற்கனவே காலியாகிவிட்டன. டெட், பொத்தானை அழுத்துவதற்கான உன் முறை. இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன். டெட், இன்று உண்மையிலேயே உன்னாள். இந்த முறை முழு காதல் பெட்டியும் பப்ளி. உங்களை காத்திருக்கும் எத்தனை முன்னறிவிப்புகளை கற்பனை செய்யுங்கள். அப்படியா? அத பிடி. ஓ, தலையில் பப்ளிக் கம் ஒட்டுவது மிகவும் சிரமமானது. ஆம், ஆனால் இவ்வளவு பப்ளிக் கம் இருக்கிறது மிகவும் அருமை. நான் இதை முழுமையாக அனுபவிக்க முடியும். மேலும் நான் பப்ளி ஊதவும் முடியும். இந்த பெரியவைகளை பாருங்கள். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். இப்பொழுது ஜில் போல இதை என் முகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதுவே எல்லாம் இல்லை. டெட், உன் வாயை திற. ஒரு பெரிய அளவு ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட பவுடர் உன்னை காத்திருக்கிறது. அதை அனுபவிக்க. ஓ ஓ ஓ, இது என்ன? இது குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த பொடி ஒரு மிகப்பெரிய பப்ளை உருவாக்கும். வாவ், இவ்வளவு பெரிய குமிழிகளை நான் இதுவரை பார்த்ததில்லை. அதை உடனே உடைக்கணும் என்று நினைக்கிறேன். ஓ, நான் சாதனையை முறியடிக்க முடிந்திருக்குமே. ஓ, சரி. ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக மிதிவண்டியின் மீதமுள்ளவற்றை அனுபவிக்க முடியும். ஜில், நீ மீண்டும் பொத்தானை அழுத்துகிறாய். வாங்க. மேம், சைப்பதட்னா ஆரஞ்சு பொத்தானை அழுத்தியதில்லை. அவர் சரியாக செய்தார் போலிருக்கிறது. ஏனெனில் ஒரு கூட்டம் பிசுபிசுப்பான நத்தைகள் அதற்கு பின்னால் மறைந்து இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் உயிருடன் உள்ளன. அவை அனைத்தும் உன்னிடம் இருக்க போகின்றன. பிடி. ஓ, இல்லை 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 இல்லை. எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. அருவருப்பு. அவை என் வாய்க்குள் நுழையலாம். அவை இப்போது எங்கும் இருக்கின்றன. என் தலையிலும் கூட. ஓ ஓ, மீண்டும் என்ன? வாருங்கள், மஞ்சள் பொத்தானின் பின்னால் என்ன மறைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதன் பின்னால் தரை உள்ளது. அது வெறுப்பானது அல்ல, ஆனால் அதை நேராக உங்கள் மேல ஊற்றுவது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும். அருவருப்பு! இது என் வாயிலும் மூக்கிலும் நுழைந்து விட்டது. ஓ இல்ல! ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அவசரமாக குளிக்க வேண்டும். நீங்கள் அதை கழுவ முடியாது, ஆனால் நீங்கள் சாவியை பெறுகிறீர்கள். டெட், நீ இந்த கியூபில் இருந்து இறுதியாக வெளியேறலாம். நான் வென்று விட்டேன். என்ன பற்றி? உதவுங்கள். நான் இனி விளையாட விரும்பவில்லை. அமைதியாக இரு, எதையும் தொடாதே. முதல் சுற்றில் எனக்கு சுவையான பான்கேக் தயாரிக்கவும். அது முடிந்துவிடும். எளிதாக கை எனக்கு உதவும். சரி ஃபேரனே, அப்பா பாட்டி தவிர உனக்கு சுவையான தோசைகள் யார் சமைப்பார்கள்? யாரும் இல்லை. நீ குழந்தையாக இருந்த போது இருந்து நான் உனக்காக அவற்றை சுடுகிறேன். எனக்கு சிறந்த சமையல் முறை தெரியும்.
எவ்வளவு சுவையாக மணக்கிறது. கை எனக்கு கொஞ்சம் காகாவோ கொண்டு வா. அதனால் பான் கேக்குகள் சுவையாகவும் மேலும் கருப்பாகவும் இருக்கும். அதனால தோசைகள் உடனே மிகவும் அழகாக மாறும். அவற்றை சாப்பிடுவது மிகவும் இனிமையாக இருக்கும். They're really clean, right? The main question around Suruin. புதன்கிழமை மீண்டும் அதே செய்கிறது. பான் கேக்குகளை இரண்டதாக மாற்ற முயற்சிக்கிறது. ரெயின்போ, நீ என்ன செய்யற? சரி, எனக்கு மிகவும் சுவையான பான் கேக் சமைக்க நேரம் வந்துவிட்டது. இதற்கு ஒரு விசித்திரமான நிறமும் இருக்கும். கருப்பாக அல்ல, ஆனால் வண்ணமயமாக. விசித்திரம். ஏன் இந்த பான் கேக் கலவை பிழியப்படவில்லை? ஓ, கண் பகுதியில். பெரிய விஷயம் இல்லை. இதுவும் ரொம்ப சுவையா இருக்கு. என்ன ஒரு அழகான யூனிகார்ன். அது உண்மையிலேயே அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. என் பான் கேக்குகள் போலவே உன் பான் கேக்குகளும் சுவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை நான் ஏற்கனவே ஒரு மலை அளவுக்கு பான் கேக்குகளை சுட்டுவிட்டேன். மேலே கொஞ்சம் வெண்ணெய் சேர்க்கவும் மேபிள் சிரப் சேர்ப்பதும் நல்லது. என் பேத்தி அதை மிகவும் விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். En fresh hierkuri al titreer gersel. First like sauter am curry strawberry syrup utruwen. Sex spiders for yan I was ringing my critique. Bill sell cylinder kuri அதிகமாக இருக்காது. எவ்வளவு பயங்கரம்! இந்த பான் கேக்குகள் உண்மையில் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றன. எங்கள் நீதிபதி எந்த பான் கேக்குகளை விரும்புவார் என்று பார்ப்போம். அனைத்து பான் கேக்குகளும் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் யூனிகார்ன் பான் கேக் மிகவும் நகைச்சுவையாக தெரிகிறது. இது எப்படி ருசிக்கிறது என்று பார்ப்போம். அற்புதம்! எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நான் பாட்டியின் சிறப்பு பான் கேக்குகளை சுவைக்கப் போகிறேன். பார்ப்போம். அவை எப்போதும் போல நிஜமல்லாதவை. கடைசியாக இவை மட்டுமே மீதம் இருக்கின்றன. அவை எவ்வளவு பயங்கரமாக உள்ளன. இவை சிலந்திகள். புதன்கிழமை. எனக்கு அவற்றை பார்த்தால் பயமாக இருக்கும் என்று தெரியாதா? எனவே உடனே இந்த பூச்சிகளை என் பான்கேக்கில் இருந்து அகற்றி விடுவேன். இப்போது அவை எவ்வளவு சுவையாக உள்ளன என்பதை அறிய முடியும். அவை மிகவும் நன்றாக உள்ளன. ஆனால் வெற்றியாளரை தேர்வு செய்வது மிகவும் கடினம். எப்போதும் பாட்டியின் பான்கேக்குகள் சிறந்தவை. ஆகவே இதுவே வெற்றியாளர். பெண்ணே, கோபப்படாதே. ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். இப்போது எனக்கு சில பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்க வேண்டும். அது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உருளைக்கிழங்கை அடிக்கடி வறுக்க மாட்டேன். கை வழியிலே வராதே. நான் உருளைக்கிழங்கை தோல் உரிக்க வேண்டும். ஏய், ரெயின்போ, நீ எங்களை தொந்தரவு செய்கிறாய். என்ன? ஓ, மன்னிக்கவும். துருப்பிடிக்காததால் நான் எதையும் கேட்கவில்லை. இனிமேல் நான் கவனமாக இருப்பேன். எப்படியோ என் உருளைக்கிழங்குகள் கிட்டத்தட்ட தோல் சீவப்பட்டு விட்டன. அதை நன்றாக வெட்ட வேண்டும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், ஏனெனில் துண்டுகள் சரியாக பிரெஞ்ச் ஃப்ரைஸ் போல இருக்க வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். ஆனால் ஏன் வெவ்வேறு நிறங்களில் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யக்கூடாது? இது மோடினலா இருக்குது. அதுக்கு மேலாக இது தனித்துவமானது. பிராவோ, ரெயின்போ, நீ எப்போதும் அற்புதமாக இருக்கிறாய். பாற்று எண்ணெய் சர்க்கரை வந்துருச்சாதா? ஏன் இவ்வளவு ஊற்றுகிறாய்? சரி. பாட்டி, உங்களின் உதவிக்கு நன்றி. முதல் தொகுப்பு உருளைக்கிழங்குகள் ஏற்கனவே முடிந்துவிட்டது. நீங்கள் வெறும் துண்டுகளை அழகாக ஒரு தட்டில் ஒழுங்குபடுத்த வேண்டும். இதோ, இது அற்புதமாக இருக்கிறது. எனக்கும் பொரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். மேலும் அடுப்பை சூடாக்க வேண்டும். இப்போது எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை சேர்க்கலாம். இது எரியாமல் கவனமாக செய்ய வேண்டும். நீ புதன்கிழமை. நான் சட்னி கொஞ்சம் கடனாக வாங்கலாமா? நான் கொஞ்சம் எடுப்பேன். நன்றி. சரி, என் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டது. அதை ஒரு தட்டில் வைக்க மட்டுமே உள்ளது. என் பேத்தி மகிழ்ச்சி அடைவாள். இதோ. ஆஹா, நானும் இங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்கள் ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? இப்போது நான் உங்களுக்கு உண்மையான பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என்ன என்பதை காட்டுகிறேன். கேண்ட், ஒரு கருப்பு எண்ணெய் கொண்டு வாருங்க.
அடே சுத்தி இல்ல, நான் எப்போதும் மறந்து விடுகிறேன். மற்றொரு பக்கத்தையும் தெளிக்க வேண்டும். ஆனால் சரி, நான் எப்படியும் உருளைக்கிழங்குகளை கருப்பாக வண்ணம் பூசப் போகிறேன். இதை உணவு பசை வண்ணத்துடன் செய்வேன். கென்ட், உன் உதவிக்கு நன்றி. சோதனைக்கான எடுத்து செல்லலாம். இப்போது என் பனி உருளைக்கிழங்குகளை அழகாக ஒழுங்குபடுத்துவது. இந்த சுற்றில் என் உருளைக்கிழங்குகள் வெல்லும் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. கொஞ்சம் கெட்சப் அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறது எல்லாம். எங்கே தொடங்குவது? ஒருவேளை முதல் ஒன்று புதன்கிழமையின் உருளைக்கிழங்குகள் ஆகலாம். அவள் மீண்டும் ஏதோ கருப்பு செய்தாள். அது குறைந்தபட்சம் சுவையாக இருக்கும் என நம்புகிறேன். எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஆஹா, இப்போது எதுவும் இல்லை என்பதில் வருத்தம். பிராவோ, இது மிகவும் நல்லது. சரி, பாட்டியின் உருளைக்கிழங்கை சுவைக்க நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்லவர்கள். மேலும் எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். அதனால் நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிடுகிறேன். ஓ, கடைசி ஒன்று. ஏன் அவள் வெறும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட முடிகிறது? மூன்றாவது ரெயின்போவிலிருந்து இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், இது சுவையாக மட்டுமல்ல, மிகவும் அழகாகவும் இருக்கிறது. இதையும் ஒரே நேரத்துல சாப்பிடுவேன். ஆஹா, நான் அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். என்னை பிடி. பெண்களே, நாமெல்லாம் வென்று விட்டோம். வெள்ளிக்கிழமை கையில் என்ன ஒரு மோசமான கையெழுத்து. மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த முறை எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ என்னை ஏமாற்ற மாட்டாய் என்று நம்புகிறேன். அது முடிஞ்சிடும். எளிது. நான் இன்னும் பர்கர்கள் சமைக்கல, ஆனால் அதுல எதுவும் சிக்கலானது இல்லை என்று நினைக்கிறேன். கத்தி எங்கே? இது புதன்கிழமை கத்தியை கவனமாக பயன்படுத்தவும். இவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. சரி, பனை கற்றையை 2 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டையும் வாணலியில் வறுக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் கட்லெட் சமைக்க தொடங்கலாம். அது மேன்மையாக இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. முக்கியமானது இது உண்மையில் சுவையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் சீஸ் சேர்த்தால் கேடு இல்லை. நீங்க பர்கர் செய்ய தொடங்கலாம். ஒரு ஃபன், ஒரு லெட்யூஸ், வின்பிஸ், சீஸ், அவனுமே கொஞ்சம் சாஸ், டாடா பர்கர் ஷர்ட். ஒரு பனைப்பிடி. ஓ, நான் அதை பயமுறுத்தியதாக நினைக்கிறேன். அப்படி நினைக்கல. இனி வானொலி இல்லை, பரவாயில்லை. நான் சிண்டிக்காக எனது சுவையான இனிப்பு பர்கரை சமைக்க போகிறேன். அவள் இதனால் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள். பண்களை பதிலாக நான் டோனட்களை பயன்படுத்துறேன். மேலே சில சாக்லேட் மற்றும் அடுத்தது சில சுவையான சாஸ். இது உண்மையில ரொம்ப புளிப்பா இருக்குது, ஆனா ரொம்ப நல்லது. இப்பொழுது சில மார்ஷ்மெல்லோஸ் மற்றும் மார்மலேட்ஸ், ஸ்ட்ராபெரி சிரப். பின்னர் நான் சர்க்கரை மற்றொரு டோனட் பகுதியால் மூடுவேன். இவ்வளவு சர்க்கரை. ஆங்கில வச்சு பர்கருக்கு மேல் பண்ண போறேன். அது ஒரு தலை வடிவில் இருக்கிற பர்கர். மோஸ்ட்லி நான் சுவேன் கட்லெட் இருக்கணும். நான் நிச்சயமாக கருப்பு பண்களை பயன்படுத்துவேன். அதுல நான் ஒரு சீஸ் துண்ட வைப்பேன். சீஸ் வழியாக நான் காட்டுவது போல வெட்டப்பட வேண்டும். மேல் பணியில் 2 துளைகள் செய்வேன். கென்ட், எனக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் கொண்டு வா. சில துளைகள். இப்போ நான் அங்கே மஸ்டர்ட் வைக்க போகிறேன். கென்ட், நீ சீக்கிரம் செய்யலாமே. அதை நேரா ஊற்றுகிறேன். Beim Brin allerikines for the recovery ring, and you're going to anniversary in Sauntic Borban. Malmers, sauce, burger, கிட்டத்தட்ட யாச்சின் சான்ஸ் தால குச்சிலின் சம்கிரல் சன்ஸ்பீட் வைன்ஸ். கிரீபி என்ன வச்சிருந்தார் பாருங்க. அவன் அன்புரையும் விழுங்க தயாரா இருக்கிறேன். சிண்டி, விரைவாக அதை சாப்பிடு. எவ்வளவு குளிர்! ஓ வென்ஸ்டே, நீ மீண்டும் என்னை பயமுறுத்துகிறாய். அப்படியென்றால் பர்கர் முழுமையாக இருக்கிறது. அவை மார்மலேட் கண்களா? அவையே. நான் அவற்றை விரும்புகிறேன்.
இப்போது பர்கர் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். தொப்பி வடிவத்தில் அதை உருவாக்கும் யோசனை மிகச் சிறந்தது. மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதிகமாக சாப்பிடாமல் இருக்க அடுத்த பங்கேற்பாளரிடம் செல்வேன். பாட்டி என்னக்காக என்ன தயாரிச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். உங்க பர்கர் நிச்சயமாக ருசியாக இருக்கிறது. ஆனால் இது சாதாரணமாக இருக்கிறது. நான் இன்னும் அதிகம் எதிர்பார்த்தேன். ரெயின்போ என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அவளின் பர்கர் நிஜமல்லாதது போல தெரிகிறது. எனக்கு இது சுவையாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். சுவையாக இருந்தாலும் இனிப்பு. நான் மதிய உணவு சாப்பிட விரும்பினேன். எனவே இந்த சுற்றில் புதன்கிழமை வெற்றி பெறுகிறது. இறுதியாக வெற்றி வரும் என்று எனக்கு தெரியும். இந்த முறை எனக்கு தாகமாக இருக்கிறது. ஒரு காக்டெயில் மூலம் என்னை ஆச்சரியப்படுத்துங்கள். நான் உன்னை ஆச்சரியப்படுத்த முடியும். இது முடிஞ்சிடும். ஒரு காக்டெயில் என்று சொல்றீங்களா? நான் முயற்சிக்கிறேன். கென்ட், என்னை தொந்தரவு செய்யாதே. சரி, இங்கே இந்த ஆடம்பரமான மில்க் ஷேக்குகள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன? முதலில் பால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. ஆனால் அதில் முழு சாக்லேட் பார் ஒன்றை உருக்கினால் அது சிறப்பாக இருக்கும். அதை உள்ள வச்சு நல்லா கலக்குவோம். நான் அந்த காக்டெயில ஒரு பிராண்டட் மக்களை பால் மாடுவேன். சிண்டி கில்ச்சரோட இருப்பாள் அப்படின்னு நம்புறேன். அவளுக்கு காகாவோ பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். எனவே அவளுக்கு என் காக்டெயிலும் பிடிக்கும் என்று நம்புறேன். காகாவை விளையாடுவது சலிப்பாக இருக்கிறது. ஏன் ஒரு குளிர்ச்சியான ரெசிபி படி ஒரு காக்டெயில் செய்யக்கூடாது? முதலில் எனக்கு ஒரு வெள்ளை சாக்லேட் பார் வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு மீதியை பால் சேர்த்து உருக்குவேன். வெள்ளை சாக்லேட் உங்கள் காக்டெயில பழுப்பு கசிவாக மாற்றாது. இப்போது கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சமா கண்டிப்பாக. முக்கியமானது என்னவென்றால் இது ருசியாக இருக்கிறது. இப்போது நீங்கள் கொஞ்சம் பால் சேர்க்கலாம். ஐயோ, ஓ, அது கொஞ்சம் அழுக்காகிச்சு. ஆனா பரவாயில்ல, பால் ருசியா இருக்குது. அதனால நான் ருசியா இருக்கேன் அப்படின்பதை குறிக்குது. என் காக்டெயில மேலும் பிரகாசமாக்க நான் கொஞ்சம் உணவு நிறம் விடுவேன். அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அதை கிளறுவோம். சரியானது. நீங்கள் உணர்வுடன் கூட பரிசோதிக்கலாம். உதாரணமாக அலங்கரிக்கப்பட்ட ஜாரில் ஒரு காக்டெயில் பரிமாறலாமே. சிண்டி இப்படிப்பட்ட ஒரு செயலை மதிப்பார் என்று நினைக்கிறேன். வாவ், அதில் ஊற்றுகிறேன். இப்போ கொஞ்சம் விசிறப்பட்ட கிரீம் சேர்க்க நேரம் வந்துச்சு. ஏனெனில் இது மிகை ஆகாது. அனைவருக்கும் இது பிடிக்கும், எனக்கும். மேலும் மார்ஷ்மெல்லோஸ் மறக்காதீர்கள். இப்போ ஒரு ஸ்ட்ரா ஃப்ரீ எட்ஜாட். ஓ, புதன்கிழமை. ஓ சரி, நானும் ஒரு ரொம்ப தனித்துவமான காக்டெயில் செய்வேன். முதலிலே அது ஒரு குளிர்ந்த மண்டையில் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப். இது அருமையாக இருக்கும். அதுக்கு பிறகு நான் வழக்கமான காக்காவை உள்ள ஊற்றுவேன். ஆனால் அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவதற்காக நான் அதனோட கிரீமை சேர்த்துடுவேன். என்னிடமும் வௌவால்களின் வடிவில் ஜெல்லி மிட்டாய்களும் உள்ளன. சிண்டி கண்டிப்பாக இதை விரும்புவாள். தயார். சிண்டி, வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. புதன்கிழமை உன் காக்டெயில் மூலம் தொடங்கலாம். இது மீண்டும் பயங்கரமாக தெரிகிறது. இந்த பயங்கரமான மார்மலேடை நான் கண்டிப்பாக சாப்பிட போவதில்லை. சுவையானது, ஆனால் மிகவும் சாதாரணமான காகாவோ போல தெரிகிறது. பாட்டி என்ன தயாரித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அவரிடம் எல்லாவற்றிலும் அழகான குவளை இருக்கிறது. வாவ், மீண்டும் காகாவோ, மிகவும் எளிது. ரெயின்போவின் காக்டெயில் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. இதனால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நம்புகிறேன். ஏ வாவ், எவ்வளவு டாப்பிங்ஸ்! இதோ இது ஒரு உண்மையான காக்டெயில். ரெயின்போ, இந்த முறை வெற்றி உன்னுடையது. ஹூரே, நான் மிகவும் முயன்றேன்.